வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வாட் எவர் த எக்ஸாம்ஸ் குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2, ஏஓ ஆர் வாட் எவர் த எக்ஸாம்ஸ். ஸோ அது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அதில் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய நீங்கள் படித்து நாலேஜபிளாக இருந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு யூ கேன் கெட் அன் ஐடியா. இது வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் வந்து யூ கேனாட் யூஸ், எல்லா கொஸ்டினுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அண்ட் இது வந்து இப்போ ஒரு 185 கொஸ்டின்ஸ்கிட்ட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அவங்க இவ்வளோ தூரம் கரெக்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படிங்கிறப்போ சில கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஷார்ட்கட்ஸை யூ கேன் அப்ளை. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லையும் போய் அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இதில் சொல்லக்கூடிய அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தென் யூ ட்ரை டு யூஸ் இட். ஸோ இதில் நான் ரேண்டமாக தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் 2021, 2020, 19 இந்த எக்ஸாம் இந்த இயர்ல நடந்த எக்ஸாம்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய The Monopolies and Restrictive Trade Practices Act was passed in the year அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கூடிய வருஷம் 1969, 1970, 1972, 1973 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ இதில் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இப்போ நம்ம படிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியாஸ்க்கு வந்து நம்ம படிக்கவே இல்லை, இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, படிச்சிருந்து எனக்கு தெரியும் எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து எந்த வருஷம் வந்து அப்படின்னா டேரக்டா 69 அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுக்குறப்போ எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலா இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி 2019 நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த 2019 அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி 1969 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றீங்க அப்படின்னா 50 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆயிருக்கு. ஸோ திஸ் எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த 50 இயர்ஸ் கம்ப்ளீஷனுக்காக வேண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு, அதனால அதனுடைய இயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நார்மலா இந்த இயர் பேஸ்டு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்க ஆர் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஓப்பன் பண்ணாங்க, எந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 50 இயர்ஸ் ஆர் 100 இயர்ஸ்ல ஏதாச்சும் வந்து ஆன்சர் இருந்தது அப்படின்னா அந்த ஆன்சர் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட், இது ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் நான் சில இதை மட்டும் தான் சொல்ல போறேன். அண்ட் மற்ற இதை வந்து மற்ற வீடியோல நம்ம பார்ப்போம். இது முதல் ஷார்ட்கட். அப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு 50 இயர்ஸ், 100 இயர்ஸ், 125 இயர்ஸ், 150 இயர்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வென் வாஸ் த நேஷனல் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனல் பாலிசி லான்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து இயர் பேஸ்டு கொஸ்டின். இதுல 2013, 17, 2018, 2019 அப்படின்னு இருக்கு. அண்ட் ஆன்சர் நாட் நோன். இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ அப்போ நார்மலா இந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இயர் பேஸ்டு கொஸ்டின். இதுல நான் வந்து எப்படி வந்து சூஸ் பண்றது, எனக்கு இந்த மாதிரி இது தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. நேஷனல் இயர்லி சைல்ட்ஹுட் சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா எனக்கு ஓகே. தெரியல இது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கரெக்டான ஆன்சர் வைக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்பர் கொடுத்து, இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம்ங்க. ஆக்சுவலி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், இந்த பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியூர்லி சைக்காலஜிக்கல் கேம். இதுல நீங்க கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ இதுல 2017, 18, 19 அப்படின்னு கண்டினியூஸா நம்பர்ஸ் வருது, வருஷம் கொடுக்குறாங்க. ஆனா இதுல இந்த வருஷம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா இதனுடைய கண்டினியூட்டி இல்லை. ஸோ 17, 18, 19 அப்படின்னு வரிசையா வந்துச்சு. முதல் உள்ள ஆப்ஷன் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா 13 அப்படின்னு இருக்கு. அப்போ ஆக்சுவலா வந்து கொஸ்டின் செட் பண்ணவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 13, 14, 15, 16 வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வைக்காம ஒரு ட்ரிக் மாதிரி கொடுத்து அதுலயே 17, 18, 19 கொடுத்துட்டு 13 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நார்மலா கொஸ்டின்ல இந்த மாதிரியும் ட்ரிக்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ அப்போ நார்மலா இந்த இதுல ஆன்சர் வந்து 2013 எதனால அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூட்டியான நம்பர்ஸ் இருக்கும், அதுல ஒரு ஆன்சர் வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த ஷார்ட்கட்டுங்க. இது வந்து ரெண்டாவது ஷார்ட்கட். முதல் ஷார்ட்கட் 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னோம். ரெண்டாவது ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும், ஆனா ஆன்சர் ஆப்ஷன் மட்டும்
வேற நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூணாவது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ரெஃபர்ஸ் டு, இதுவும் இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் தான். அப்போ இதுல எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா நார்மலா கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளா இருக்கும். ஆனா ஜென்ரலா உள்ள தியரி என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸும் வந்து ஷார்ட்டா இருக்கும். கரெக்டான ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் அப்படின்னா ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷன் இருக்கு. இதுவும் சில சமயம் கரெக்டாகவும் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு தான் என்ன தேவை அப்படின்னா ஆதாரம் தேவை அப்படிங்கிறதுனால அந்த உண்மைக்காக அது கரெக்டா ஆக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அது லென்த்தா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கறது உண்டு. ஏன்னா அப்படி லென்த்தா கொடுத்தாதான் அது கரெக்டான ஆப்ஷன்ஸா இருக்கும். ஸோ அப்போ நார்மலா இது ஒரு தப்பான ஆன்சர் ஆகணும் அப்படின்னா ஸோ இட் இஸ் இந்த மாதிரி நாட் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் உருவாக்கி விட்டா போதும். ஸோ ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் உருவாக்கி விட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. பட் இந்த மாதிரி கரெக்ட் ஆன்சர் இருக்கு அப்படின்னா லென்த்தா இருக்கு அப்படின்னா ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல அதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே லென்த் ஆப்ஷன்ஸா இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ்ல 3 ஆப்ஷன்ஸ் லென்த்தா இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் ஷார்ட்டா இருக்கும். என்னைக்குமே ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிற தியரி அடிப்படையில அதுக்கான ஆன்சர் இது இருக்கலாம். ஸோ அப்போ நார்மலா எல்லா ஆப்ஷனும் ஷார்ட்டா இருக்கு, சிம்பிளா இருக்கு, ஒரு ஆப்ஷன் மட்டும் லென்த்தா இருக்குன்னா அது ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் லென்த்தா இருக்கு, ஒரு ஆப்ஷன் மட்டும் ஷார்ட்டா இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதை தெரிந்து கொள்ளுங்க. இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. அதுக்கு அடுத்தது இதே மாடல் தான். ஸோ இட் இஸ் த வெட்டபிலிட்டி ஆஃப் ஏ சர்ஃபேஸ் பை லிக்விட் டிபெண்ட்ஸ் பிரைமர்லி ஆன், இல்ல விஸ்காசிட்டினா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷனா என்னன்னு பார்க்கணும், டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் லிக்விட் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இது எல்லாம் வந்து நம்மளுக்கு சயின்ஸ் தெரியும் அப்படின்னா விஸ்காசிட்டினா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது எனக்கு எதுவுமே சுத்தமா தெரியல, லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல மாட்டிக்கிட்டேன், இப்ப நான் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறப்போதான் இந்த ஷார்ட் கட்டுக்கு தான் நான் சொல்றேன். படிக்காம போயிட்டு 200 கொஸ்டினே இந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா சப்போஸ் இது வந்து கட் ஆஃப்க்கு வந்து ஒரு 5 மார்க் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்க வெறும் ஏபிசிடியில ஏன்னு அடிச்சுட்டு வரதுக்கு பதிலா இந்த ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரும்பாலும் 10ல ஒரு 8 கொஸ்டினோ 7 கொஸ்டினோ கரெக்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதுலயும் அதே பழைய ஷார்ட்கட் தான். கொஸ்டின் இருக்கு, மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் ஷார்ட்டா இருக்கு, ஆனா ஒரே ஆப்ஷன் மட்டும் லென்த்தா இருக்கு. தட் இஸ் த ஆன்சர். அதுக்கடுத்து இதுலயும் அதே மாதிரி தான், எல்லா ஆப்ஷனும் ஷார்ட்டா இருக்கும், நான் ஒரு ஆப்ஷன் மட்டும் லென்த்தா இருக்கு. ஸோ அதனால தட் இஸ் த ஆன்சர். ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் ஐடியா தட் டஸ் நாட் ஃபால் வித் இன் தந்தை பெரியார்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல 4 ஆப்ஷன் பாருங்க, 3 ஆப்ஷன் பாருங்க, எல்லாம் ஷார்ட்டா தான் இருக்கு. அண்ட் சில ஆப்ஷன்ஸ் வந்து இதுல கன்ஃபியூஸ் பண்ற அளவு கூட இல்லை. டைரக்டா ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடிச்சிடலாம், இப்படி இல்லை அப்படின்னா லென்த்தா இருக்கிறது தான் ஆன்சர். அதுக்கு அடுத்த ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ இதுல பூர்ண சர்வஜனிக் சபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை, இது எல்லாம் பேசிக் திங் தாங்க. ஆனா இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக அந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலா இப்போ ஒரு நேம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இதுல தியாப்ஜி அப்படின்னு கொடுக்குறாங்க, இது பத்ருதீன் தியாப்ஜி, பாலகங்காதர் திலக், ஸோ ஃபெரோஷா மேத்தா, ஸோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க எம்ஜி ராண்டே அப்படின்னு இருக்கு. ஆனா இவங்க வந்து ஃபுல் நேம் இதுல எல்லாம் கொடுக்கவே இல்லை பாருங்க, கொடுக்கல. அதுக்கு பதிலா வித் இனிஷியல்ஸோட இந்த மாதிரி கரெக்டான ஆன்சரை வந்து இனிஷியலோட கொடுக்குறாங்க. இது வந்து தியாப்ஜி அப்படிங்கிறது பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறப்போ இது கரெக்டான ஆன்சரா இருந்தா இவங்க ஃபுல் நேம் கொடுப்பாங்க. ஆக்சுவலா பாலகங்காதர் திலக் அப்படிங்கிறது இது வந்து கரெக்டான ஆன்சரா இருந்தா ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொஸ்டின் செட் பண்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொஸ்டினை செட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சரை வந்து நோட் பண்ணிடுறாரு, எம்ஜி ரானடே அப்படிங்கிற ஃபுல் ஆன்சரோட நோட் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கான ஆப்ஷன் செட் பண்றப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் சிம்பிளா ஷார்ட்டா எழுதி அந்த ஆன்சரை செட் பண்ணிடுறாங்க. அப்போ இதுல இந்த இனிஷியல்ஸோட ஃபுல் நேம் இருக்கு அப்படின்னா மத்ததுல இல்லை அப்படின்னா அந்த ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுவும் ஷார்ட்கட் தான், இது எல்லா இடத்துலயும் இதுவும் பயன்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ அப்ப இந்த இதுல பாருங்க ஜஸ்ட் ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். இந்த இதுல 3த்துல வந்து இனிஷியல்ஸோட நேம் இல்லை, ஃபுல் நேம் இல்லை. ஆனா இதுல மட்டும்தான் எம்ஜி ரானடேன்னு ஃபுல் நேம் இருக்கு. ஸோ தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் அதே மாதிரி தான், அதே மாடல் கொஸ்டின். Dash established a fact after a careful study of Roman coins that commercial contacts between Rome and the South Indian
commenced during the region of Emperor Augustus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டா தெரிஞ்சிட போகுது. ஸோ இதுல ஃபாதர் ஹெராஸ், மிஸ்டர் ஆர் சிவல், டிடி கொசாம்பி, டாக்டர் யூவி சுவாமிநாத ஐயர், ஆன்சர் நாட் நோன். இப்போ இந்த இதுல வந்து முன்னாடி சொன்னதுல வந்து இனிஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ இந்த இனிஷியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, இதுல எல்லாத்துலயும் இனிஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக்ல இருந்து அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால மிஸ்டர் முதற்கொண்டு சேர்ந்து வந்திருக்கு. மிஸ்டர், இனிஷியல் இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. மற்ற இதுல எல்லாம் மிஸ்டர்லாம் இல்லை. இவருக்கு மிஸ்டர் போட்டிருக்கலாம். ஸோ டிடி கொசாம்பி அப்படிங்கிறதுக்கு மிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். திரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு அதுலயே ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியதான். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஷார்ட்கட் ஆல்சோ யூ கேன் யூஸ். அதுக்கு அடுத்ததாக இந்த ஷார்ட்கட்டை நான் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் ட்ரை. நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸை நீங்களும் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இதுல the value of a motor cycle 2 years ago was 60,000. Depreciate at a rate of 5% per annum. Find its present value. ஸோ இது நார்மலா பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். எனக்கு வந்து கடைசி நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணோம் சார், இது எப்படின்னு தெரியல அப்படிங்கிறப்போ சிம்பிள் ஷார்ட்கட் 54,000 அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து 54,050 rupees அப்படின்னு இருக்கு. அப்ப என்னத்துல ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீசிங்ல போயிட்டு இருக்கு. இட் இஸ் அசெண்டிங் ஆர்டர், சின்னத்துல இருந்து பெருசாகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து 54,500 அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த 3 நம்பர்ஸும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர்ல வந்தது டப்புன்னு ஆன்சர் வந்தோடனே என்ன ஆயிட்டு அப்படின்னா 54,150 அப்படின்னு குறைஞ்சிருச்சு. ஸோ இதுல எல்லாம் என்ன ஆனிச்சு, ஃப்ளோ வந்து இன்க்ரீசிங் நம்பர்ஸா இருந்தது இல்லையா? ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வந்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இது நடக்கும். நார்மலா வந்து வரிசையா நம்பர்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும், ஒரு நம்பர் மட்டும் டிக்ரீசிங்ல இருக்கு அப்படின்னா வேல்யூ அது வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ எப்படி வந்து நம்மளுடைய ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ்ல இனிஷியல்ஸ், தென் அதுல பேர் வந்து ஃபுல் நேமா இருக்கிறது, தென் அடுத்த ஷார்ட்கட்ஸ்ல 50 years 100 years அப்படின்னு சொல்லி சொன்னது, அதெல்லாம் சொன்னோமோ அதே மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லயும் எந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் யூ கேன் யூட்டிலைஸ். அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேட்டஸ்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் லான்ச் பை இஸ்ரோ 7th November 2020 ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா? இது ஆக்சுவலா வந்து 2021 வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர். இது ஆக்சுவலி சார் இது டேட்லாம் கொடுத்து வருஷம்லாம் கொடுத்து கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நான் வந்து ஃபுல் ஃபிளஜ்டா அதுல டேட் முதற்கொண்டு வச்சு நான் படிக்கணுமா அப்படின்னா டேட் முதற்கொண்டு வச்சு படிக்கணும்னு தேவையில்லை. இது மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க படிச்சிருக்கணும் முக்கியமா. அப்படி படிக்கல அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் தான் இது. அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இதுல ஜிசாட் கொடுத்துருக்காங்க, கார்டோசாட் கொடுத்துருக்காங்க, ஜிசாட் 31 கொடுத்துருக்காங்க, EOS-01 கொடுத்துருக்காங்க, 01 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல EOS அப்படிங்கறதே என்ன அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது ஒன்றும் பெரிய கஷ்டமானது கிடையாது. EOS அப்படிங்கிறது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அப்ப எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணது என்ன அப்படின்னா மற்ற இதெல்லாம் வந்து ஜிசாட், கார்டோசாட்லாம் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ல வராது, லிஸ்ட்ல வரல. So the name itself represent it is EOS, that is called Earth Observation Satellite. So that is the answer. So அப்போ பாத்துக்கோங்க, மேலேயே கொஸ்டின்ல ஹிண்ட் கொடுத்தாச்சு, கீழே அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன் செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் விட்டுறக்கூடாது. ஐயோ இது படிச்சோடனே வந்து கஷ்டமான கொஸ்டினா இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கலையே அப்படின்னு கூடாது. அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லயே ஷார்ட்கட் இருக்கு, இதை யூட்டிலைஸ் பண்ணோம். சைக்கலாஜிக்கல் கேம் தான் அது ஆக்சுவலா. அதுக்கு அடுத்தது the concept of economic planning in India 5-year plan is derived from. இதெல்லாம் பல எக்ஸாம்ஸ் நிறைய வாட்டி எழுதுனவங்களுக்கும் அண்ட் நல்லா அந்த எக்கனாமி படிச்சவங்களுக்கும் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரியும் ஆக்சுவலா. இது வந்து ஷார்ட்கட்ல ரொம்ப வந்து வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வந்து லாஸ்ட் டைம்ல இதை எப்படி ஒர்க் அவுட் பண்றது, ஆர் சப்போஸ் வேற கொஸ்டினா இருந்தது அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல இப்ப கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது இந்த சி ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்காக தான் பிராக்கெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியனோட கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதர் சோவியத் யூனியனுடைய கான்செப்டை தான் நம்ம பிளானிங் கமிஷனுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறதுனால அதுல பிராக்கெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மற்ற ஆன்சர்ஸை விட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டிஃபரெண்டாக இருக்கு அப்படின்னா
தட் டிஃபரெண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 99.9% வந்து வாய்ப்பு அதிகம். இது ஒரு ஷார்ட்கட்டுங்க. அதுக்கு அடுத்ததாக அடுத்த ஷார்ட்கட் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த இனிஷியல்ஸ் டாக்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு, ஆனா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, who presided over the first Madras State Self Respect Conference அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து சவுந்தர பாண்டியன், டாக்டர் சுப்பராயன், எம்ஆர் ஜெயக்கார், தென் இவிகே சம்பத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நார்மலா இதுல எல்லாத்துலயுமே வந்து இனிஷியல்ஸோட இருக்கு, ஆனா இதுல மட்டும் ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு வந்து முன்னாடியே சொன்ன அதே ஷார்ட்கட் தான். ஸோ எம்ஜி ரானடே அப்படின்னு ஒரு டாபிக் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள அதே ஷார்ட்கட் தான் இந்த இது இருக்கும். ஸோ ஆக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி யூ கேன் செக். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நார்மலா வந்து அம்பேத்கர் ஃபுல் நேம் எழுதியிருக்கலாம், இனிஷியல் போட்டு எழுதியிருக்கலாம். ராதாகிருஷ்ணனுக்கும் இனிஷியல்ஸ் போட்டு எழுதியிருக்கலாம், ராஜேந்திர பிரசாத்துக்கும் அப்படி எழுதியிருக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா எல்எம் சிங்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவருக்கு மட்டும் எல்எம் சிங்விக்கு ஃபுல் நேம் யூஸ் பண்ணிருக்காங்க, சிங்வி அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனா இது கரெக்ட் ஆன்சரா இருக்க போகுதுதான், கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக they have given as எல்எம் சிங்வி. சரியா? சோ இந்த மாதிரி மாடல்லையும் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். தென் அதுக்கு அடுத்தது மேக் இன் இந்தியா. இதுவும் வந்து லென்த்தி ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டா இருக்கும், ஆனா ஒரு ஆப்ஷன் மட்டும் லென்த்தா இருக்கும், அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேக் இன் இந்தியா ஸ்கீம் உடைய அப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்ன, இது தெரிஞ்சதுன்னா டைரக்டா ஆன்சர் அடிச்சிடலாம். தெரியல அப்படிங்கிறப்போ இதுல லென்த்தா இருக்கிறது இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ தட் இஸ் த ஆன்சர். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நம்பர் கொஸ்டின்ஸ், report based questions வருது. According to the report of the government of Tamil Nadu, the state is occupied at the dash place in the national gross domestic product per capita in 2015-16 அப்படின்றாங்க. சார் ஜிடிபி எல்லாம் வந்து 2015-16 உள்ளதெல்லாம் நான் படிக்கணுமா அப்படின்னா புக்ல இருக்கு, இதை படிச்சா புக்ல உள்ள படிச்சாவே போதும் ஆக்சுவலி. ஸோ இது தெரியல எனக்கு கரெக்டா அப்படின்னா இந்த இதுக்கு நான் எப்படி எடுக்கிறது? இட் இஸ் ஆல்சோ சைக்கலாஜிக்கல் கேம். ஒரு கொஸ்டின் செட் பண்றவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிங்க. 10ன்னு கொடுத்துருக்காரு, அடுத்தது 11 போயிருக்காரு, அதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 12, 13 அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வரப்போ இந்த சி ஆப்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 13 அப்படின்னு போடுறாரு, 12 மாறுறாரு. ரைட்டா? அப்போ எங்க வந்து ஆன்சர் ஆப்ஷன் வந்து வச்சுட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சுட்டாரு. சோ அதனாலதான் இந்த இடத்துல மாத்துறாங்க. இப்ப நார்மலா ஏதாச்சும் ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது கொஸ்டின்ல ஒரு இதுல ஃப்ளோ போயிட்டு இருக்கோம், அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கிறப்ப அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூட நம்பர் வந்து வரும். அப்படி வந்தால் அதுக்கு முன்பு உள்ளதுதான் ஆன்சர். இப்ப 10, 11, 12, 13 இருந்ததுன்னா அதுக்கு ஷார்ட்கட் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் 10, 11, 12 வரல, 13 வந்திருக்கு, 12ன்னு கொடுத்தாரு. அப்போ எது ஆன்சர்னா அதுக்கு முன்னாடி உள்ளதுதான் ஆன்சர். சரியா? சோ அதனால இந்த மாதிரி கொஸ்டினும் உங்களுக்கு ஷார்ட்கட்ல யூ கேன் ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி சயின்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி சார்? முன்னாடி சொன்ன அதே ஷார்ட்கட் தான். Oxygen molecule is 16 times as heavy as hydrogen molecule. The temperature of oxygen when it is average speed is equal to that of hydrogen at 30 Kelvin is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன சொன்னோம்? 300 Kelvin, 480 Kelvin, 120 Kelvin, 100 Kelvin அப்படின்னு இருக்கு. இப்ப எப்படி போயிருக்கு? இது வந்து 300 Kelvin, சரி. அதுக்கு அடுத்தது இன்க்ரீசிங்ல 480 Kelvin போயிருக்கு. அதே இதுல இன்க்ரீசிங்ல வந்திருக்கணும் இல்லையா, கொடுத்துருக்கணும் இல்லையா? 480 அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 540, 600 அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் இங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஆன்சர் செட் பண்ணவரு 300 போனவரு இன்க்ரீஸ் பண்ணவரு டக்குன்னு குறைச்சாரு, அதை விட இன்னும் குறைச்சிட்டாரு. அப்போ ஆன்சர் இது ரீச் ஆயிட்டு அதனால என்ன பண்ணாரு, சின்ன வேல்யூ தூக்கி போட்டாரு. ரைட்டா? சோ முன்னாடி சொன்ன கொஸ்டின் அதேதான், இதுக்கும் அதேதான் ஆக்சுவலி. ஸோ ஆக இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸை யூ கேன் யூட்டிலைஸ். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு அடுத்தது இது மேக்ஸ் சொன்னேன் இல்லையா, ஆப்டிடியூட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, இதற்கும் அதேதான். 5 men can complete a work in 52 days. In how many days 13 men finish the same work அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 52, 26, 20, 30 இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் அதே சேம் மெத்தட் தான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா 52 அப்படின்னு இருக்கு, டிசெண்டிங் ஆர்டர்ல குறையுது 26, அதுல இருந்து இன்னும் குறையுது 20. அப்ப என்ன இருக்கணும், அடுத்தது 10 5 அப்படின்னு இருக்கணும்.
ஆனா இங்க 30 அப்படின்னு ஆகிட்டாரு. ஏன் வந்து 30 ஆக்குறாரு? இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. இதுக்குள்ள முன்னாடிக்குள்ள இதை பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிட்டாரு. ரைட்டா? முதல்ல உள்ள கொஸ்டினுக்கு என்ன சொன்னோம்? சோ இந்த டேஸ் முதல்ல உள்ள கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க ஆப்ஷன் பாத்தீங்க இல்லையா? அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு இப்ப வாங்க இந்த கொஸ்டின்ல 52, 26, 20, 30 அப்படின்னு இருக்கு. அப்ப 52, 26 அப்படிங்கிறது டிசைனிங் ஆர்டர்ல வருது. 26க்கு அப்புறம் 20ன்னு வருது. இதுவும் கரெக்டா தான் வந்திருக்கு. ஆனால் 20க்கு அப்புறம் டக்குன்னு வந்து 30 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டர்ல ஏத்துறாரு. அப்படி ஏறுது அப்படின்னா அதுக்கு முந்தைய உள்ள ஆப்ஷன்ல டவுட் வரணும். சோ அந்த அடிப்படையில இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையிலன்னு இல்ல, ஜென்ரலா இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது இந்த இதுல the voltage gain of the amplifier without feedback is 20 and with negative voltage feedback is 12, then feedback fraction. ஸோ நார்மலா இது எல்லாத்தையும் வந்து இதுதான் இப்போ 5/3, 3/5, 1/5 இது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். 3/5, 2/5 இல்ல 1/3ன்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதை டிவைட் பண்ணி கம்ப்ளீட் வேல்யூவா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இட் இஸ் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா தெரியுது. ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா இதுதான் ஆன்சர். சரியா? ரைட். இது வரைக்கும் சொன்ன இந்த ஷார்ட்கட்ஸை பாருங்க. இதை சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே போயிட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஷார்ட்கட்டை பேஸா வச்சுட்டு இது வந்து அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது ஆப்டிடியூட் கொஸ்டினா இருந்தாலும் சரி, வாட் எவர் த கொஸ்டின்ஸ், நம்பர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். இன்னும் இட் இஸ் லென்த்தி கொஸ்டினா இருக்கு அப்படின்னா, ஸோ ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு லென்த்தி ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். அண்ட் நம்பர் பேஸ்ல கொடுத்துருக்கோம், ஆப்டிடியூட் பேஸ்ல ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங்க்கும் சில கோட்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்கு. இதை அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இதோட இருக்கட்டும். இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி நீங்க சில கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.